ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நான் இன்றைக்கி என்ன vlog உங்களோட ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எங்களுக்கு இஃப்தாருக்கு என்னென்னலாம் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு vlog-ஆ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே என்னோட டே ரொட்டீன் இருந்தாங்க. முதல் நாள் நைட்லேருந்து நெக்ஸ்ட் டே வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, நோம்பு கஞ்சி வந்து அவங்க இந்த மாதம் ஃபுல்லுமே பண்ணுவாங்க. ஸோ அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்துட்டு சம்சாவும் அது கூட வந்து கொஞ்சம் கீமா பிரியாணியும் கொடுத்துருந்தாங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு ராகி இட்லியும் பாசிப்பருப்பு டிஃபன் சாம்பாரும் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கம்மியாக கொடுங்க போதுன்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஃபோனில் சொல்லிட்டேன். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இதை விட அதிகமாக போகும்போது நம்மளால் சாப்பிட முடியாது. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஸோ கீமா பிரியாணியை சொல்லியே ஆகணுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப உதிராக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த நோம்பு கஞ்சி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சமோசாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டஃபிங் வந்து இந்த சமோசாவே வந்துட்டு ஸ்டஃப் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக அதை ஒரு நாளைக்கு நம்ம vlogல ஷேர் பண்ணலாம். அடுத்த நாள் வந்து பாப்பாவுக்கு பிறந்த நாள் சரின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து தாங்க வருது. ஒரு முழம் வந்து $1.50. இந்த மல்லிப்பூ வந்து $3. அதுக்கப்புறம் இந்த உதிரிப்பூ வந்து $2 தான். மொத்தமே $5 தாங்க. அவ்வளோ பூ இருந்துச்சு. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா $1 கேட்டாலே போதும். எல்லா பூவுமே கலந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ரோஸு, சாமந்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்கேட்டு, அரளி அப்படின்னு சொல்லி நிறைய பூ கலந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம வாங்கிக்கிறலாம். மோஸ்ட்லி என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ சாமந்தி பூ தான். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வச்சாலே போதும். சாமி படத்துக்கெலாம் ஒரு பூ வச்சாலே போதும். அவ்வளோ வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து இது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது இல்லாத பட்சத்துக்கு இதிலே ஒயிட் சாமந்தி இருக்கும். அந்த மாதிரி வாங்கலாம். ரோஜா பூவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு கலர் ரோஸும் கிடைக்கும். இந்த மாதிரி நார்மல் ரோஸும் கிடைக்கும். ஸோ நான் அன்றைக்கெல்லாம் கலந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். உருளியெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஒயிட் சாமந்தி வச்சுட்டு ஒரு சின்ன ரோஸ் அதுலேயும் வச்சேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆமாம், நீங்கள் ஏன் சாமி கும்பிட்ற மாதிரிலாம் வந்துட்டு vlog ஷேர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்ற மாதிரி vlog ஷேர் பண்ணதில்லை பெருசாக அந்த அளவுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா டெம்பிளுக்கு வந்து ரெகுலராக போகிற பழக்கம் உண்டு. மற்றபடி வந்துட்டு வீட்டில் சாமி கும்பிடுவேன். ஆனால் ரொம்ப என்ன நானே வருத்திக்கிட்டு ரொம்ப வந்துட்டு இதே வேலையாக அந்த மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன். மனசுக்குள்ளே பக்தி இருக்கும். சாமி கும்பிட்றது கரெக்ட் தான். ஆனால் அதுக்காக வேண்டி ரொம்ப வந்துட்டு அதில் இன்வால்மெண்ட் காட்ட மாட்டேன். ஆனால் இதுவே கல்யாணத்துக்கு முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் வந்துட்டு போதும் அந்த 30 நாளுமே விநாயகருக்கு கொண்டு போய் காலையில் ஏர்லி மார்னிங்கே வேப்பிலை தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கூலுக்கே போவேங்க. அன்னைக்கு காலையில் பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு ஆஃபீஸ் அவங்களும் கிளம்புனதுக்கு அப்புறமா நான் வந்து முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். இது ஜுராங் ஈஸ்டில் இருக்க முருகன் கோயில். இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பர்சனலாக வந்துட்டு ரொம்ப வந்துட்டு க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப வருஷமாக நான் வந்து இந்த சாமி கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய ப்ளஸ் மைனஸ் எல்லா டைமே நான் வந்துட்டு இந்த சாமிகிட்ட வந்து பர்சனலாக நான் வந்து ஷேர் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான டெம்பிள்னால் இந்த ஜுராங் ஈஸ்ட் முருகன் கோயில் தான். அதுலேயும் இந்த துர்க்கை அம்மன் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. ராகு கால பூஜைக்கெல்லாம் போயிட்டா போதும் அவ்வளோ ஒரு பக்தி மயமாக இருக்கும். நம்ம ஊர்லேருந்து எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அதை விடவே வந்து சூப்பராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கும்போதே வந்துட்டு கண்டிப்பாக ராகு கால பூஜைக்கு போய் அந்த லெமன் விளக்கெல்லாம் கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ தான் வந்துட்டு ரெகுலராக போகிறதில்ல. ஆனால் மற்றபடி முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் சாமிகிட்ட விசிட் பண்ணிடுறது. ஒரு நாள் இல்லாத திருநாளாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ப்ரௌனி செஞ்சோம் இல்லைங்களா? ஸோ ப்ரௌனி செஞ்சதுலேருந்து பார்த்திங்கன்னா உடனே நம்மளும் ஒரு ஹோம் பேக்கராக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதாரம் எடுத்து நானே வந்து கேக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கேக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, அம்மா நீங்கள் டீ கேக் மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம அதுவே வந்துட்டு மேலே வந்து இந்த ஃப்ராஸ்டிங் மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து சிலதெல்லாம் பண்ணுறேன், பண்ணி நம்ம வந்து பர்த்டே கேக்கு நம்மளே வந்துட்டு மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் சின்ன பொண்ணு தாங்க பாவம் இந்த வருஷம். ஏன்னா வெளியில் ஆர்டர் பண்ணாமல் நானும் என் பெரிய பொண்ணு சேர்ந்து ஒரு வழி பண்ணிட்டோம். எங்கள் ஆசையெல்லாம் வந்து தீர்த்துட்டோம். நான் அவங்களுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலுமே நம்ம என்ன தான் ரொம்ப காசு போட்டு காஸ்ட்லியாக ஒரு கேக் வாங்கி கட் பண்ணுறத விட இந்த மாதிரி வீட்லேயே அம்மா அக்காலாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையாக பண்ணி ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபீல் வந்து தனி தான். ஸோ அன்றைக்கும் அப்படி தான் நான் வந்துட்டு டீ கேக் மட்டும் பண்ணி கொடுக்குறேன், நீ அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நானும் என் பொண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வந்து அதுக்கு தேவையானது திங்ஸ் எல்லாம் வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் சத்தியமாக நான் எதிர்பார்க்கலங்க நான் இந்த அளவுக்கு செய்வேன்னு சொல்லிவிட்டு. இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இல்லை, அவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருந்துச்சு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து ஓவன் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து வீட்டில் இருந்த இந்த குக்கரில் தான் பண்ணியிருந்தேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், ஒரு விஷயத்த பண்ணும்போது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்படி தான் செய்கிறதான்னு சொல்லிட்டு நான் கூட இந்த எக்ஸ் மேலெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் 2-3 விஷயங்களை வந்துட்டு அவாய்ட் பண்ணி பண்ணினேங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது தான் அந்த கேக் வந்து நம்ம கரெக்டாக வந்துருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த இயர் பர்த்டே வந்து சுத்தமாக மறக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு வந்து அந்த எக்கோட ஒயிட்டையும் எல்லோவையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துடணும். அந்த எல்லோவில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அதை தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறலாம். இந்த யோக் வந்து இந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா வந்துட்டு பீட் பண்ணணும். பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஃபோமி ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி வர்ற டைமில் வந்துட்டு நம்ம அந்த எல்லோவை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பீட் பண்ணணும். நல்லா வந்துட்டு ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பிளெயின் ஃப்ளாரை அது கூடவே வந்துட்டு பால் பவுடரு, பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா சளிச்சு எடுத்துக்கிறணும். இது நல்லா ஃபைனாக சளிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சளிக்காமல் யூஸ் பண்ணோம்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு குக்கிங் ஆயில், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பால் நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கேன். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா மாறி மாறி கொஞ்சம் வந்துட்டு மாவு கலந்தோம்னா அடுத்து எண்ணெய், அப்புறம் பால், இதே மாதிரி வந்து 4 to 5 டைம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் அந்த ஃப்ளஃபினஸ் போயிடாத மாதிரி நல்லா வந்துட்டு சாஃப்டாக வந்து அழகாக வந்துட்டு கலந்து விட்டுறணும். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்ணிலா எசன்ஸு இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். அப்படியே வந்து இந்த பேட்டரை அழகாக வந்து நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பட்டர் பேப்பரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டாண்டு போட்டு அதில் தான் வந்துட்டு பண்ண போகிறேன். அடியில் சால்ட்டெல்லாம் எதுவும் நான் போடலை. சால்ட்டெல்லாம் போட்டோம்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த சால்ட்டி அந்த வாட்டர் மாதிரி ஏதோ பட்டு கொஞ்சம் சால்ட் வந்து அதிகமாக அந்த கேக்கு மேலே பட்டுரும். அது ஒரு மாதிரி நல்லாவே இல்லைங்க. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், அது வேஸ்ட்டாக போச்சு. ஸோ சும்மாரி ப்ளைனாக வச்சாலே போதும், சூப்பராக பேக் ஆயிரும். ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோ டு மீடியமில் ஒரு 35 to 40 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு கேக் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்மளே வீட்டில் சூப்பராக பண்ணிடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக, அதாவது ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி நிறைய தடவை வந்துட்டு ஃப்ளாப் ஆகி தூக்கி போட்டுருவேன். முன்ன காலம் பண்ணியிருக்கேன். சாரி, இப்போ ரீசெண்டாக நான் எதுவும் பண்ணல. ரொம்ப வருஷத்துக்கு யூடியூப்லாம் தொடங்குறதுக்கு முன்னால் நான் பண்ணிவிட்டு இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கரெக்டாக வந்துடுச்சு. நிறைய நம்ம தப்பு பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு அளவெல்லாம் இது பண்ணுறோம். சரி, ஃப்ரீ டைம் இருந்ததுனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக, ஏன்னா பிரியாணி செய்யும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணோம்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையில் இறங்கிட்டேன். பாப்பா உடனே அவங்க களத்தில் குதிச்சு அவங்க அடுத்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு கடலே பிடிக்காதுங்க. கரெக்டாக கடலை தான் வந்து தீமா எடுத்து தான் வந்து தீமுன்னு சொல்லிட்டு ஏதோ சாக்லேட் அதை இதையும் வச்சு என்னென்னமோ பண்ணி கடைசியில் ஒரு கேக் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆக மொத்தம் அவங்க தங்கச்சியை வச்சு செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதையும் செஞ்சாச்சு. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தாங்க பண்ண போகிறேன். சிக்கன் பிரியாணி தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதை வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். கூடவே வந்து கொஞ்சம் வாவல் மீனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா வந்துட்டு நான் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டுக்கு நோம்பு திறக்கிறதுக்கு நான் இன்றைக்கி சமைச்சு கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு என்னால் என்ன முடியுமோ அப்படியே பர்த்டேக்கும் நம்ம வந்து கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 in 1 வந்து பண்ணியாச்சு. சிக்கனையும் மீனையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறலாம். ஆல்ரெடி அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க மீனை. நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து அந்த உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. நம்ம கொஞ்சம் அந்த மற்றதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணணும். பிரியாணி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல் பண்ணுவாங்க இல்லைங்களா, சும்மா ஒரு மாதிரி சென்னை பிரியாணி, கல்யாண ஸ்டைல் பிரியாணின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு பொருளுமே இருக்காது. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம சீரக சம்பாவில் செய்கிற மாதிரி ரொம்பலாம் வந்துட்டு செய்யணும் மெனக்கடணும்னு அவசியம் கிடையாது. சும்மா நார்மலாக வந்துட்டு தாளிச்சு விட்டாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ தேவையான அளவு ரைஸ் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி 1/2 கிலோவில் தான் செய்ய போகிறேன். ஒரு சிஸ்டர் கூட டீட்டெயில்டாக கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஏன்னா அந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏதாவது 1, 2 மிஸ் ஆகிட்டா கூட சரியாக வராமல் போயிடும். ஸோ அதனால தான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கணும்னா ஆயில் நிறைய கன்சியூம் பண்ணோம். நம்ம நல்லா பொடுசாக வந்துட்டு இந்த சாப்பரில் போட்டு ஃபைனாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி ஆட் பண்ணும்போது ஆயிலும் அந்த அளவுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வந்துட்டு அந்த சாதத்தோடு அப்படியே இதாகிடும். அது மாதிரி ஆகும்போது பசங்க வந்து இந்த பொறுக்கி வைப்பாங்க பார்த்திங்களா சாப்பிடும்போது. நமக்கே வந்து சாப்பிடும்போது நிறைய அந்த மல்லி புதினா அதெல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி சாப்பிட்றக்குரிய அந்த ஃபீலே போயிடும். ஸோ அதனாலே வந்துட்டு நான் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணி இந்த மாதிரி பிளெண்டரில் போட்டுருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரைஸை சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அந்த மல்லி புதினாலாம் அப்படியே வந்துட்டு சாதத்தோடு அப்படியே மர்ஜ் ஆகிடும்.
ஸோ நான் எப்போவுமே இதான் பண்ணுவேன். மற்றபடி வேறு எதுவும் பெரிய விஷயம்லாம் இதில் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஏன் சிஸ்டர் வந்து கட் பண்ணியே போட மாட்டேங்கிறீங்க, ஆக்சுவலாக பிரியாணிக்கு வந்து ஸ்லைஸாக தானே போடணும் வெங்காயம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அந்த மாதிரி மோஸ்ட்லி போடுறதில்ல, எப்போவாச்சும் போடுவேன். ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்துட்டு அரைச்சி ஆட் பண்ணிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரைஸ் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு நான்வெஜ் அந்த பீஸ் தான் இருக்கும். ரொம்ப உதிராக சூப்பராக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நான் இன்றைக்கி இந்த இண்டஸ் வேலி பிரியாணி பாட்டில் தான் பிரியாணி பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. அழகாக வந்துட்டு அடி பிடிக்காமல் நல்லா வந்துட்டு அட்டகாசமாக வந்துட்டு ரெடி ஆகுது. பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷை வந்து அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வீட்டில் வந்து இஃப்தாருக்கு, அதாவது நோன்பு திறக்கிறதுக்கு நமக்கும் நம்ம ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு இதுதான் பண்ணியிருந்தேன், பாப்பாவோட பர்த்டேக்கும் சேர்த்து. ஸோ இதுதான் நம்ம வீட்டில் வந்துட்டு ஸ்பெஷலாக பண்ணது. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக பண்ணலை. கூட ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு நம்ம தான் இப்போ அடிக்கடி பேக் பண்ணுறதுனால ப்ரௌனி கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக கொஞ்சம் ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் நார்மல் ரசம் கொஞ்சம் வச்சுருந்தேன். இதுதான் வந்துட்டு நம்ம வீட்டில் அன்றைக்கி டின்னர். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம், நைட்டில் பெருசாக எதுவும் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதனால் இதுவே போதுமானதாக இருக்கும். பாருங்களேன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கிளாஸ் மூடி வந்து வீணாயிடுமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஆகிறதில்ல. நான் இப்போ வரைக்குமே அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்களேன் சாதம் எவ்வளோ உதிராக இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. நம்ம வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு எல்லாமே. டெக்ஸ்சர் எல்லாமே பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சூப்பரான இந்த பிரியாணி தான் அன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னராக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்டுக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதிலே வந்துட்டு டைரெக்டாக அதில் நான் சாப்பாடு போட மாட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு வாழை இலையை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி, ஏன்னா நம்ம சர்வ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஹாட்டான ஐட்டம். ஸோ அதனால் அலுமினியம் ஃபாயிலில் டைரெக்டாக நம்ம போடுறது அந்தளவுக்கு வந்துட்டு நல்லதில்லை. ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி ரைஸை வந்து இதில் போட்டுட்டு அழகாக வந்துட்டு அவங்களுக்கு பேக் பண்ணிட்டேன். ஸோ அவங்களுமே பார்த்திங்கன்னா நைட் டைமும் ரொம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு இதுதான் மெயின் டிஷ்ஷு. இது கூட வந்து அவங்க மற்ற ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் பண்ணியிருந்தேன். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இல்லைன்னா கூட எனக்கு தெரிஞ்ச விதத்தில் என்னோடய ஃப்ரெண்டுக்கு என்னோட சின்ன கிஃப்ட்டை வந்து நான் அன்றைக்கி கொடுத்துருந்தேன். பாப்பாவோட பர்த்டே கூடவே நம்ம சேனல் வேறு தொடங்கி 2 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து அன்னைக்கு டின்னர் வந்து சூப்பராக பண்ணியாச்சு. நம்ம மேலே எவ்வளோ ஒரு அன்பு இருந்தால் அவங்க நோன்பு கஞ்சிலாம் கொடுத்து நம்ம சந்தோஷப்படுத்தும் போது நம்மளும் அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறது நம்மளோட ஒரு கடமைன்னே நான் யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி ரொம்பவே ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல நம்ம மீட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.